தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமே டெய்லி வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயும் நான் கொஞ்சம் நேரம் வருவேன். ஆனால் ரொம்ப நேரம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கான விஷஸ் மட்டும் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்குற உறவுகள் யாருக்காச்சும் பர்த்டேவாக இருந்தால் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இனிமே டெய்லியுமே இந்த மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறமா பேசலாம். அங்க கார்த்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எப்போ வர சொன்னா? அம்மா இதுக்கு தான் இவ்ளோ லேட் பண்றாங்களோ தெரியல. அம்மா இன்னைக்கு விஸ்வா மாமா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. விஸ்வா மாமா, எப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு தான். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். விஸ்வா, என்ன ஷில்பா? என்ன விஸ்வா, ரெடியா இருக்கீங்க போல. அத்தைக்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா. விஸ்வா, நான் எப்படி இருக்கேன்? என்ன? நான் அழகா இருக்கனான்னு கேட்டேன். இந்த ட்ரெஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், அதனால தான் விஸ்வா கேட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நான் அழகா இருக்கேனா? ஓ அப்படியா? ஆம், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஓகே, நான் எப்படி இருக்கேன்? நான் அழகா இருக்கேனா? இங்க பார் ஷில்பா, நீ எந்த ஐடியால இதை கேக்குறேன்னு எனக்கு புரியுது. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அதுவும் நீ என்கிட்ட கேட்ட, அதனால சொன்னேன். ஓகே, வேற எந்த எண்ணமும் மனசுல வச்சுக்காத. நானும் கொஞ்ச நாளா உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட பேசுறது, பழகுறது, நீ எந்த இன்டென்ஷனோட பேசுறன்னு எனக்கு புரியுது. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்ல. அந்த மாதிரி ஐடியா உனக்கு இருந்துச்சுன்னா அதான் நீ உன் மனசுல இருந்து எடுத்துரு. அவ்வளவுதான். ஓகே? விஸ்வா, என்ன சொல்றீங்க? நான் உங்களை எல்லாமே எனக்கு தெரியும் ஷில்பா. நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. எனக்கு 26 வயசு ஆகுது. அது எப்படி நீ எந்த நோக்கத்தோட என்கிட்ட பேசுறேன்னு கூடவா எனக்கு புரியாம இருக்கும். சின்ன வயசுல நீ என்கிட்ட பழகிருக்க. இதே வீட்ல நம்ம 2 பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம். அப்படி இருக்கப்போ என்னால எப்படி உன்னை தப்பா பார்க்க முடியும்? நீ என் மாமா பொண்ணாவே இருக்கலாம். ஆனா என்னைக்கும் நான் உன்னை தப்பான எண்ணத்துல பார்த்தது கிடையாது. எனக்கு கூட பிறந்த தங்கச்சி, அக்கா யாருமே இல்ல. நான் வீட்டுக்கு ஒரே பையன். அப்படி இருக்கப்போ உன்னை என் தங்கச்சியா தான் நினைக்கிறேனே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. பட் உனக்கு அந்த மாதிரி தாட் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். இங்க பார், இதெல்லாம் தப்பு. உன்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல மட்டும் வை. வேற எதையும் யோசிக்காத. புரியுதா? தேவையில்லாம யோசிச்சு ஆசையை வளர்த்துக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இதுக்கப்புறம் வெளிப்படையா என்னால உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நீயா புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. விஸ்வா, என்ன சொல்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? என்னதான் இருந்தாலும் நீங்களும் நானும் அத்தை பையன் மாமா பொண்ணு தானே. நமக்குள்ள கல்யாணம் ஆகுறதுலலாம் என்ன தப்பு இருக்கு? ஷில்பா, ஸ்டாப் இட். சின்ன பொண்ணு தெரியாம இப்படி எல்லாம் பண்றான்னு பார்த்தா மேரேஜ் அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். இங்க பார் ஷில்பா, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு விருப்பம் இல்ல. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் அந்த மாதிரி உன்னை என்னைக்குமே பார்த்தது இல்ல. புரிஞ்சுக்கோ. நீ சின்ன பொண்ணு. உன்னை தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ச்சே, நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு ஷில்பா. எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. ஆமா, இவ்ளோ நாளா இல்லாம திடீர்னு உனக்கு எதுக்கு இந்த மாதிரி தாட்லாம் வந்துட்டு இருக்கு? என்ன விஸ்வா, இதுல தப்பு என்ன இருக்கு? அது எப்படி நான் உங்களுக்கு தங்கச்சி முறை வருவேன்? என்னதான் இருந்தாலும் நான் உங்க அத்தை பொண்ணு தானே. முறைக்கு மட்டும்தான் அத்தை பொண்ணு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. விஸ்வா, பட் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. ஏய், சொல்லிட்டே இருக்கேன். சரி, உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. 20 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல வரதுக்கு பேரு லவ் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன். அவ்வளவுதான். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. அதுக்கு பேரு லவ் இல்ல. அதெல்லாம் இல்ல, நான் உங்களை லவ் தான் பண்றேன். ஸ்டாப் இட் ஷில்பா. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இதுக்கு பேரு லவ் எல்லாம் இல்ல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. அடுத்து என்ன பண்ணலாம், எந்த வேலைக்கு போகலான்னு யோசி. அதை விட்டுட்டு ச்சே.
என்ன நீங்க லவ் பண்ணல அவ்வளவுதானே? என் மேல அதுக்காக தான் இவ்வளவு கோவப்படுறீங்க? சரி, இப்ப நான் லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. எவ்வளவு நாள் தான் சொல்லாமையே உங்க பின்னாடி சுத்துறது? இப்பதான் தெரிஞ்சிருச்சே. சோ என்னோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நான் எதுவும் பயப்பட போறதில்ல. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். என்ன சொன்னது புரிஞ்சதா இல்லையா? விஸ்வா, அம்மா சொல்லுங்க. என்னாச்சுப்பா? ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. துர்கா, வீட்டை பாத்துக்கோ. நானும் விஸ்வாவும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க அண்ணி, போயிட்டு வாங்க. ஷில்பா, என்னாச்சுமா? எதுக்கு விஸ்வா அவ்வளவு கோவமா உன்கிட்ட கத்திட்டு இருந்தா? நான் பாத்துட்டு தான் இருந்தேன். என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? அம்மா, விஸ்வாக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? புரியல. நான் விஸ்வா கிட்ட சொல்லிட்டேம்மா. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அதுக்கு தான் அவ்வளவு கோவமா கத்திட்டு போறாரு. அறிவு கட்டவளே, எதுக்கடி இப்பவே சொன்ன? நான் எங்கம்மா சொன்னேன்? நான் பேசுறத வச்சு அவருக்கே டவுட் இருந்திருக்கு. 2-3 நாளா என்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் கோவமாதாமா பேசிட்டு இருந்தாரு. என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அதுக்கு உடனே ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்லிட்டேன். விடு, ஒரு வகையில அதுவும் நல்லதா தான் போச்சு. தெரியாம எத்தனை நாள் தான் மறைச்சு வைக்க முடியும்? இதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரமா பார்த்து என் அண்ணன் கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, ஆனா விஸ்வா மாமாக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப கூட திட்டிட்டு தான் போறாரு. அவரு ஒத்துக்கணும்ல. இதெல்லாம் என் அண்ணா சொன்னா கண்டிப்பா விஸ்வா கேட்பான். நீ கவலைப்படாத. என் அண்ணா கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கண்டிப்பா விஸ்வாவும் ஒத்துப்பான். நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. வா, உள்ள போலாம். அம்மா, கண்டிப்பா நடக்கும்ல? அதெல்லாம் நடக்கும்டி, வா. அப்பா, ஒரு வழியா ஆஃப் சாரி கட்டிட்டியா? உன்னை ஆஃப் சாரி கட்ட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்கு. ஏன்டா உனக்கு இது பிடிக்கவே மாட்டேங்குதோ எனக்கு தெரியல. அட போ நிஷா, ஒரு சுடிதாரை போட்டோமா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டோமா, ஃப்ரீயா இருந்தமான்னு இல்லாம இதை வேற கட்டிக்கிட்டு அங்கங்க இழுத்து புடிச்சுக்கிட்டு அப்பாப்பாப்பா எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? இது கட்டுறது பெருசு இல்ல, இதே மாதிரி கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணணும் பாரு. அதுதான் கஷ்டம். நாம கட்டுறப்போ நல்லா நீட்டா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம கட்டின மாதிரியா இருக்கும். அது ஒரு மாதிரி ஆயிடும். எனக்கு அதனாலயே இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆப் சாரி கட்டாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு. கரெக்டா? ஐயோ ஐயோ, உன்னை என்னதான் பண்றதோ? ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம் தானே உன்னை கட்ட சொல்றாங்க. அப்பவே இவ்ளோ பண்ணா டெய்லி கட்ட சொன்னா என்ன ஆவையோ எனக்கு தெரியல. அதெல்லாம் கட்டுறப்ப பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டேன்? மேரேஜ் ஆனா எப்படியும் சாரிய கட்டிட்டு தானே இருந்தாகணும். அப்ப என்ன பண்ணுவியா? இது என்னம்மா புதுசா இருக்கு? அதெல்லாம் இல்ல, மேரேஜ்க்கு அப்புறமும் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேனே. இதுக்கு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒத்துக்கணும்ல? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா அதுவே போதும். சரி, வா, கீழே போலாம். நீ போ. நான் போயிட்டு மாமா கிட்ட காமிச்சிட்டு வரேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப் சாரி கட்டியிருக்கேன்ல, அதான் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். திருந்தவே மாட்டேன். எப்படி இருந்தாலும் அவன் திட்டி தான் அனுப்ப போறான். அந்த திட்டு வாங்குறதுக்கு எதுக்கடி போற? அதெல்லாம் திட்ட மாட்டாருடி. உனக்கு என்ன தெரியும்? மாமாவை பத்தி அப்படிலாம் சொல்லாத. அதெல்லாம் திட்ட மாட்டாரு. இப்ப போய் நான் காமிச்சா நல்லா தான் பேசி அனுப்புவாரு. நீ சும்மா இரு. நானே ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப் சாரி கட்டியிருக்கேன். அவருக்கு நான் ஆஃப் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். அப்படின்னு யார் சொன்னாங்க? அவன் சொன்னானா? இல்லையே, அதெல்லாம் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கே தெரியும். எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்டி. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா? நீ போ, நான் வரேன். சப்பா, என்னமோ பண்ண. நான் போய் அபிய ரெடி பண்றேன். சரி சரி, நீ போ. இன்னைக்கு நலங்கே விற்க போறாங்க. ஆனா மாமா ஏதோ டல்லாவே இருக்காரே. ஒருவேளை அவருக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையா? இல்லையே, அவருக்கு விருப்பம் இருக்குன்னு தானே முன்னாடியே சொன்னாரே. அப்பா யார் சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்காரு? என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமா? அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு தான் தோணுது. ஆனா கேட்டா சொல்லுவாரா என்னன்னு தெரியலையே. மாமா, வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் சுஜி மாமா. ஆ என்ன நீயா? என்ன மாமா, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லு. எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன அவ்வளவுதான் ரியாக்ஷனா? மாமா, நல்லா பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நான் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு உங்க கண்ணு தெரியுதா? ஆஃப் சாரி கட்டியிருக்கேன். அதனாலதான் கேக்குறேன். நல்லா இருக்கா? நான் அழகா இருக்கேனா? மாமா சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா? இனியோ கொஞ்சம் நகர்ந்து நில்லு. அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்ற வரையும் நான் நகர மாட்டேன். சொல்லுங்க. நல்லா இருக்க, போதுமா? நகரு. ஆனா என்ன புதுசா ஆஃப் சாரிலாம்? எப்பவும் கட்ட மாட்டியே. கட்ட சொன்னா கூட கட்ட மாட்டேன். இன்னைக்கு என்ன? எல்லா டைமும் எஸ்கேப் ஆயிட்டு தான் இருப்பேன். ஆனா அண்ணாவோட ஃபங்க்ஷன் பாத்தீங்களா, அதனால எஸ்கேப் ஆக முடியல. அம்மா கண்டிப்பா ஆஃப் சாரி கட்டி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம கட்டிக்கிட்டேன். ஓ, அதானே பார்த்தேன்.
நீயாவது ஆஃப் சாரி காட்டுறதாவது. பாத்தீங்களா மாமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இன்னைக்கு தான் பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்க. ஆ, என்ன அப்போ இத்தனை நாளா நான் பொண்ணு மாதிரி இல்லையா? ஏய், சண்டைக்கு வந்துடாதம்மா, அப்படி சொல்லல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொண்ணு மாதிரி தெரியுது. அப்படியா? ஏய், என்ன? ஒன்னும் இல்லையே. அப்போ கிளம்பு. கண்டிப்பா கிளம்பணுமா? வேற என்ன பண்ண போறேன்? ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்க தானே வந்த, அதான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேனே. இப்போ கிளம்பு. ம், ம். சரி சரி, கிளம்புறேன். உடனே மூஞ்சி மாத்திருவீங்களே. கிளம்பு. சரி. மாமா. இனியா, சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் இனியா, ம், சும்மா சொல்லல இனியா, நிஜமாவே இன்னைக்கு ஆஃப் சாரில ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் விட ஆஃப் சாரி தான் ரொம்ப அழகா இருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டினா நல்லா இருக்கும். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். டேய் ரகு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ ச்சே, இவ கண்ணை பார்த்தாலே நானே என்ன மறந்துடுறேன். ஷோ, இவ கண்ணை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல இவ கண்ணை பார்க்குற மாதிரி ஆயிடுது. ம், என்னையே மறந்து என்னென்ன பேசிட்டேன். ஐயோ, இதெல்லாம் தப்பு. இனியா, என்ன மாமா? ஏய் என்னண்ணா, அதான் புடிச்சிட்டேன்ல, இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நேரா நில்ல. அதை விட்டுட்டு இப்படி இருந்தா எப்படி? இனியா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, சடனா திட்டுற மாதிரியே பேசுறாரு. அதானே, எப்பப்ப இவருக்கு கிறுக்கு தான் பிடிச்சிரும் போல. இனியா, என்ன பார்த்துட்டே இருக்க? ஆஃப் சாரியை கட்டிக்கிட்டு நடக்க கூட தெரியல. தேவையில்லாததெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ற? எப்பயும் போடுற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுங்களே போடலாம்ல. புதுசா ட்ரை பண்றேன்னு கீழே விழாம இருந்தீங்கன்னா சரி. போ, என்னையே பார்த்துட்டு இருந்தா இனிமேலாச்சும் கொஞ்சம் கீழே பார்த்து நடப்போ. ம், சரி மாமா, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. எனக்கு தெரியும் மாமா, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றப்போ உங்க கண்ணுல என் மேல இருக்க லவ் எனக்கு தெரிஞ்சது மாமா. ஆனா என்கிட்ட சொல்லாம சரி, பார்க்கலாம். என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறீங்க. அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் மாமா. எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இந்த இனியாக்கு எப்பவும் நீங்க மட்டும்தான். ஹோ, ஒரு நிமிஷத்துல என்னையே ஃப்ரீஸ் ஆக வச்சுட்டா. இவ கண்ணுல என்னதான் இருக்கோ தெரியல. இவ கண்ணை பார்த்தா மட்டும் என்னால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதாச்சும் பேசிடுறேன். ஷோ, அக்கா, நலங்கு வைக்கிறதுக்கு அங்க எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்குக்கா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப கார்த்தியை கூப்பிட்டு உட்கார வச்சு நலங்கு வச்சா கரெக்டா இருக்கும்க்கா. கூப்பிடலாமா? நல்ல நேரம் வரத்துக்கு இன்னொரு 10 நிமிஷம் தானேக்கா இருக்கு. சரிம்மா, இப்பதான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். பிள்ளை ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வரேன்னு சொன்னான். அதனால ட்ரெஸ் மாத்திட்டு அவனே வந்துருவான். அப்படியா? சரிங்கக்கா. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க தானே? எல்லாரும் ரெடியா இருக்காங்கக்கா. சரி சரி, அங்க எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்குல்ல? அடடே, யார் இது? யாரோ வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க போல. குட்டி ஏஞ்சல் மாதிரி தெரியுது. ஆமாமா சிவகாமி, இந்த பிள்ளை யாருன்னே தெரியலையே. நம்ம வீட்டுக்கு புதுசா இருக்காங்க. பாட்டி, நான் தான் அபிக்குட்டி. உங்களுக்கு எனக்கு தெரியலையா? அடடே, எங்க பேத்தி அபியா இது? எவ்வளவு அழகா இருக்கா. அழகா இருக்கா? ஆமாடா தங்கம், என் தங்கம் ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு நிஷாதா எல்லாம் போட்டு விட்டா. நல்லா இருக்கல பாட்டி. நான் கண்ணாடியில பார்த்தனே, அழகா இருக்கல. ஆமாடா, எங்க பேத்தி அழகா இருக்கா. வாயாடி, போதும் போதும், பாட்டி கிட்ட காமிச்சிட்டல, வா உள்ள போலாம். நான் வரமாட்டேனே. அடுத்து அப்பா ரூம்க்கு போய் அப்பாட்ட காமிச்சிட்டுதான் நான் வருவேனே. அபி, அப்பாலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவாங்க. பாப்பா எதுக்கு மேலே ஏறி போகணும்? அப்பா கீழே வந்த உடனே காட்டுங்க. அப்படியா? அப்போ பாட்டி, நம்ம இங்க போறோம் எதுக்கு? வீட்ல நிறைய பேர் வந்திருக்காங்களே, நான் பார்த்தேன். பக்கத்து வீட்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேரு கூட கிறிஷ். அவனும் வந்திருக்கான் பாட்டி. நான் பார்த்தேன். அவன் அவங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமாடா, எங்க அப்பாக்கு இன்னைக்கு நம்ம நலங்கு வைப்போம். அதனாலதான் வீட்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. நீ போய் அவங்க கூட விளையாட. பாப்பா வாயில வரலையா நலங்கு? நலங்கு அப்படின்னா என்ன?
இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பாவை உட்கார வச்சு அப்பாக்கு சந்தனம்லாம் வைப்பாங்க. அதுக்கு பேரு தான் நலங்கு. ஓ, நானும் வைக்கலாமா? அப்புறம் எங்க அபிக்குட்டி வைக்காமையா? பாப்பா தான் முதல்ல வைப்பான். சரியாடா? அப்போ ஓகே. நான் தான் அப்பாக்கு ஃபர்ஸ்ட் வைப்பேன். சரிம்மா பெரிய மனுஷி, எங்க வீட்டு பெரிய மனுஷி தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். நீங்களே வைங்க. அத்த, இவகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அங்க நல்ல நேரமே போயிடும் நினைக்கிறேன். கேக்குறா எவ்வளவு கேள்வி கேக்குறா அத்த. இப்பவாச்சும் உங்ககிட்ட கம்மியா தான் கேட்டிருக்கா. உள்ள இவள ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ கேள்வி கேக்குறா அத்த. என்ன மனுஷா பண்றது, இவக்கு எவ்வளவு கேள்வி கேட்டாலும் கேக்குறது அழகா இருக்கு பத்தியா. இவ கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தான் நமக்கு தோணுது. ஆமா அத்த. அத்த, இன்னைக்கு மாமா வரேன்னு சொன்னாரே, அவரு அட ஆமா நிஷா, மறந்தே போயிட்டேன் பாரு. இன்னைக்கு அவன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவேன்னு சொன்னான். இன்னும் வரல. இருமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு. சரிங்க அத்தை, ஃபோன் பண்ணி பாருங்க. மாமாவும் இருந்தா தானே அத்தை நல்லா இருக்கும். அதான். ஆமாம்மா, கண்டிப்பா அவன் வந்துடுறேன்னு தான் சொன்னான். ஃபோன் பண்ணி பாக்குறேன். பாட்டி, யாரு வராங்க? எங்க பாப்பாவே கரெக்டா சொல்லு பார்க்கலாம். யார் வர போறாங்க நம்ம வீட்டுக்கு? தெரியலையே. நான் குட்டி பாப்பா தானே, எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க பாட்டி. என் பேத்தி பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் தான் தோணுது. சொல்லுங்க பாட்டி. அம்மா, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளோட மனதை பறித்தால் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் லீவ் விட்டுறலான்னு தான் நினச்சேன். பட் ஆல்ரெடி சண்டேவே என்னால் வீடியோ கொடுக்க முடியல. நான் லீவ் விட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கும் லீவ் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துட்டேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு சீன்ஸ் வந்து நான் வேறு எந்த இதுவும் சீன்ஸும் வைக்காமல் ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக தான் கொண்டு போயிருந்தேன். பிகாஸ் அவங்க சீன்ஸும் காட்டணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லை, முடிக்கிறப்போ ஒரு ட்விஸ்ட்டோடு தான் முடித்தேன். ஐ திங்க் நிறைய பேர் அது யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ என்னோட கொஷின் அதுதான். இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அது யாராக இருக்கும்? அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும்? பார்க்கலாம். யாராச்சும் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு. பிகாஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா, இல்லை புதுசான்னு எனக்கு தெரியல. பட் அதனால தான் இப்போவே உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன். யாராச்சும் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலான்னு எனக்குள்ள ஒரு ஐடியா. அதனால தான் கேட்டிருக்கேன். யாராச்சும் கரெக்டாக உங்களுக்கு என்ன தோணுனாலும் எனக்கு கமெண்ட் அனுப்புங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களோட ஐடியா வந்து நான் வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் அவங்களோட கமெண்ட்டையும் நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கதை எப்படி கொண்டு போகலான்னு கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்னோட விருப்பப்படியே கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தேங்க்யூ. ஆமாம். அப்புறம் 50th எபிசோடில் தான் கார்த்திக் மீராவோட மேரேஜ் சீனான்னு கேட்டிருந்தீங்க. தெரியல சிஸ்டர். அது கதை போக போக தான் எனக்கே தெரிய வரும். ஸோ அதனால தான் என்னால் கன்ஃபார்மாக அதை சொல்ல முடியல. பார்க்கலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். பட் உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து 50th எபிசோடுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படின்னு எனக்கும் கரெக்டாக தெரியல. பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனிமேல் தினமும் வந்து நான் வீடியோ முன்னாடி வந்து உங்களுக்கு விஷஸ் மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு அதுக்காக பர்த்டேக்கு நேம் அனுப்பணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. பிகாஸ் நான் முன்னாடி நாளே வீடியோ எடுத்து வைப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து நான் வீடியோஸில் வந்து பர்த்டே விஷஸ் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் கரெக்டாக என்னால் கொடுக்க முடியாதுன்னு. அதனால தான் சொல்ல மாட்டேன். பட் அதனால தான் நான் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஜென்ரலாக நம்ம சொல்லிக்கலாம். யார் பர்த்டே கொண்டாடினாலும் சரி, யாருக்கு வந்து வெட்டிங் டேவாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக நம்ம விஷ் பண்ணால் அவங்களுக்கு நம்மளோட விஷஸ் போகும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தோணுச்சு. அதனால தான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ டெய்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கான பர்த்டே விஷஸ் அண்ட் வெட்டிங் விஷஸை மட்டும் சொல்லிவிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரேன். பாய்.